எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு. நான் பேச கேக்குது இல்லைங்க? கேக்குதுங்க ஐயா. ஆ கேக்குது, நல்லா கேக்குது. புதுசா ஒருத்தர் சேர்ந்துருக்காங்க. ஏற்கனவே அதாங்க ஐயா, பார்த்தேன் அவங்கள. அவங்களுக்காக கட்டிக்கிறாங்க. ரைட், சரி. அதான் ஐயா, கால்லாம் ஒரு மாதிரி கருப்பா இருக்கு அவங்களா. நேத்து வீடியோல பார்த்தேன். கால் கருப்பா இருக்கு, காலு முட்டி எல்லாமே. ஆமா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. காலுக்கு அப்படி ம்ஹும். அவங்க வேற நோய், அது வந்து தோல் நோய், கொடூரமான தோல் நோய் அது. ம்ஹும். இவங்களுக்கு வந்து இங்க அவர் காட்டுங்க, சம்பந்தப்பட்டவர் காட்டுங்க. பார்வதி கடலூர், நீங்க தான் நீங்க அவரு வரணும். யாரு பாதிக்கப்பட்டவங்க தான் இதுல வரணும். நீங்களும் கேட்டு ஆ ஆமா, அவரும் கவனிச்சுக்கணும். சரிங்க. அவரும் நீங்க ஆ கவனிக்கணும். நீங்க தானே கொடுக்க போறீங்க. அவரு தான் தன்னை குறிச்சிட்டு அவர் ஏங்க வாங்க அவரே கூப்பிடுறேன். அப்படியே இருக்கட்டும். ம். அவரு தான் வகுப்புல, அவருக்கு கையில போன் இருக்கா இல்லையா? இல்ல அவர் கையில போன் இருக்கு. ஆ, அந்த இது என்னோட போனு. என் போன் மூலமா அட்டன் பண்ணுமா இல்ல அவர் போன் மூலமாவே அட்டன் பண்ணும்? அவரு இருந்ததுன்னா அவர்கிட்ட தானே பேச முடியும். நீங்க வேலைக்கு போயிருவீங்க. ஆமா, நானு இன்னைக்கும் நாளைக்கும் இருப்பேன். திங்கக்கிழமை சரி சரி, பரவாயில்ல. அப்ப இருங்க. அவரு எண்ணம் கொடுத்துருங்க, அதை நான் சேர்த்து விட்டுறேன். அவர் வந்து எப்பவுமே இருப்பார். அவரோட நம்பர் அனுப்பிச்சு விடுறேன் ஐயா நான். ஆமா, சரி. இப்ப இதுக்கு இருக்கட்டும். இப்ப நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப பதிவு ஆகுது, எல்லாமே இங்க ரெக்கார்ட் ஆகுது. அவரு இப்ப காலையில எழுந்திரிச்சுன்னா வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இல்லையா? இப்பதான் உள்ளே வரேன். எனக்கு தெரியல, இதை பத்தி ஒன்றும் தெரியல எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம். 4 நாளா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 4 நாளா நீங்க உங்களுக்கு எல்லாம் செய்தியில அனுப்பிச்சு அதை பாத்தீங்களா? வைஃப் பார்த்துருந்தாங்க சைட்ல, அவங்கள பார்த்துருக்கேன். நீங்க தானே அதை வாங்கி பார்க்கணும். அவங்க பார்த்து என்ன பண்றது? நீங்க அதை வாங்கி பார்த்துருக்கணும் இல்ல? சரி, நீங்க தானே வாங்கி பார்த்துருக்கணும். அவங்க ஒய்ஃப் பார்த்து என்ன பண்ண போறாங்க? ஒய்ஃப் புரிஞ்சுக்குவாங்களா? அவங்க பிரச்சனை உங்களுக்கு தான். நீங்க தான் 24 மணி நேரம் தொடர்புல இருக்கணும். நம்பர் அனுப்பிச்சு விட்டுறேன். அது சரி, ஏன் அப்படி பண்ணலன்னு கேக்குறேன். சரி, என்னன்னு பார்க்க வேண்டாமா? உங்க வீட்டுக்காரியை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்குவீங்களா? இந்த புத்தகத்தை ஏன் தர்றேன், நீங்க வாங்கி படிச்சிருங்க. இந்த புத்தகம் வாங்கிட்டீங்களா? உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சு இந்த புத்தகம் வாங்கி படிக்க சொல்லணும். ஆர்டர் பண்ணிருக்கேன். அதைத்தான் படிக்கணும். அதுதான் யோக மார்க்கம்னு பேரு. இது வந்து உணவு பழக்கத்தை மாத்தி அமைக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லா உணவும் குற்றமுடையது தான். ரத்தம் கெட்டு போச்சு, அவ்வளவுதான். அசைவமும் சைவம் ரத்தம் கெட்டு போச்சு. அவங்க எல்லாரும் கடுமையான நோயாளிகள் தான் இல்லையா? இது வந்து இதுதான் முயற்சி, வேற எந்த முயற்சியும் கிடையாது. இதுல தப்பிச்சது தான். இதுல வேற ஒண்ணும் கிடையாது. அதனால தைரியமே செய்யுங்க, ஓய்வுல இருந்து செய்யுங்க. இப்ப காலையில இருந்துச்சுன்னு பல்லெல்லாம் விளக்கிடுங்க. பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒரு அச்சு வெள்ளத்தை மென்னு சாப்பிடுங்க. அச்சு வெள்ளம், அச்சு வெள்ளமா இருக்கலாம், கருப்பட்டியாக இருக்கலாம், தேனாக இருக்கலாம். இந்த 3ல எது வேணா இருக்கலாம். அல்லது கருப்பட்டி ஒரு 50 கிராம் நல்லா மென்னு பல்லால விளக்கிறோன்னு வெளிக்கலாம் போறணும். இனிமா கேன் தற்காலிகம் ஒண்ணு வாங்கி வச்சுக்க. மலத்துவாரத்தை சுத்தம் பண்றதுக்கு இனிமா கேன் விற்கும், அது தற்காலிகம் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் எடையை பார்த்துங்க. எடை வந்து கரைஞ்சுக்கிட்டே வரும். உள்ள வந்து 2 தான் அதிகமா இருக்குது. பழைய மருந்து நிறைய இருக்கு, ஓல்டு மெடிசன். அந்த பழைய மருந்து எடுக்கணும். அது உள்ளே தங்கி புது நோய்கள் உண்டாக்கிட்டே போகும். புது நோய்கள். அது வந்து நோயை குணமாக்காது, நோயை அழுத்தி வச்சிருக்கும். நோயை அழித்து வச்சு புது நோய்களை உருவாக்கும். அப்படித்தானே கலைநிலா? உங்களுக்கு சொல்லுங்க, ரஞ்சித் சொல்லுங்க. சொல்லுங்க. அவனுக்கு பழைய மருந்துகள், மாவு, கொழுப்பு, மற்ற எல்லாம் நம்ம வெளியே தள்ளதான் முழுமையா நம்ம குணமடைய முடியும். வேற எந்த மருத்துவத்தால நம்மளால குணப்படுத்தவே முடியாது. ஐயாவோட பயிற்சியில் சேர்ந்து நான் 1 மாசம் சரிபாதி குணமாயிட்டு இருக்கேன். நல்லா எனக்கு மாற்றங்கள் தெரியுது. நீங்க தைரியமா இதுல இறங்கலாம். ஐயா நம்ம கான்டாக்ட்லயே இருப்பாரு. ஏதாவது பிரச்சனை நம்ம போன் பண்ணி கேட்டா தனிப்பட்ட முறையில அவர் பதில் சொல்லுவார், எந்த நேரத்துல போன் பண்ணாலும். அதனால நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு 4 நாள் இந்த குழுவில் இருப்பீங்க. நீங்க தான் 4 நாள். நீங்க வேணும்னா வருஷ கணக்கெல்லாம் இருக்கலாம், 6 மாசம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம். அதெல்லாம் உங்க தெரியும். நீங்க எங்களுக்கு வேண்டாம், எனக்கு பயிற்சி மட்டும் இருந்தா போது, நீங்க 4 நாள் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அதை வந்து 6 மாசம் நீங்க பண்ணிக்க வேண்டியதுதான். அது அப்படியே. அப்ப என்னுடைய வீடியோ வந்து 9,000 வீடியோ இருக்கு. ஆமா, அதெல்லாம் நீங்க பாத்துக்க வேண்டியதுதான். அதுல போட்டுரும். எல்லாமே ஒண்ணுதான். நோயும் ஒன்றுதான், பயிற்சியும் ஒன்றுதான். இதை வந்து ஜீர நேரம் நிறுத்தி ஆகணும், பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ஆகணும். இல்லைன்னா தப்பிக்க முடியாது. அவங்கள பசி தாகத்தை அவங்கள கடுமையான 13 வருஷம் பெட்ல கிடந்தவங்க.
அவங்க பன்னீர்செல்வம் வந்து கடுமையான சக்கரை நோயாளி. கடைநில 13 வருஷம் மூட்டை அப்படியே சுருங்கிருச்சு. அப்படியே எல்லாம் படுக்கையில கிடந்தாங்க. படுக்கையில அப்படியே சுருங்கி போய் கிடந்தாங்க. இப்ப எந்திரிச்சு இப்பதான் என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட உடல்ல இருக்கிற எல்லா வலியுமே போயிடுச்சு. வலியே நீங்காது, எல்லா வலியும் போயிடுது. அவங்க பல லட்சம் செலவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப ஒரு மாணவரா சேர்ந்திருக்காங்க. இப்ப இங்க இருக்க எல்லாரும் மாணவர் தான். ஆரம்பத்துல உங்களை மாதிரி உள்ள சேர்ந்துக்கிட்டு தொடர்ந்து பயிற்சி வேணும் அப்படிங்கறதுனால தொடர்ந்து மருத்துவ ஆலோசனை சொல்லிட்டே இருந்தா தான் நடக்கும். உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா இதுவே போதும். உங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாமே இது மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை வந்து சாப்பிட்ட ஆகாரத்தை சுத்தப்படுத்தணும். அது உள்ள வந்து 3 இருக்கு. பழைய மருந்து, மாவு, கொழுப்பு, மருந்து, மாத்திரைகள் எல்லாம் சேர்ந்து உள்ள தங்கி இருக்கு. அதை வந்து ஓய்வு கொடுக்கறப்ப ஒரு உணவுக்கு இன்னொரு உணவுக்கும் குறைஞ்சபட்சா 6 மணி நேரம் ஓய்வு கொடுக்கணும். அது சைவ உணவு தான். நம்ம சைவ உணவு எதை வேணா வச்சுக்கலாம். சைவ உணவு எது வேணா வச்சுக்கலாம். அல்லது நான் சொல்லுகின்ற சைவ உணவு சாப்பிடலாம், அல்லது நீங்க சாப்பிட்ற சைவ உணவு சாப்பிடலாம். ஆனால் ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் குறைஞ்சது 6 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். அந்த 6 மணி நேரத்துல நீரை தவிர வேறு எது அருந்தக்கூடாது. இந்த நீரு கூட 1 மணி நேரத்துக்கு 100 ml இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு 100 ml. 6 மணி நேரம் இடைவெளி விட்டீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றீங்க, சைவ உணவு சாப்பிட்றீங்க இல்லையா? அப்ப இந்த 6 மணி நேரத்துக்கு நீங்க 600 மில்லி குடிச்சிருக்கலாம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 100 ml குடிச்சிருக்கலாம். அப்படியே என்ன தெரியுமா, அந்த 1 மணி நேரமும் ஒரு தண்ணி வந்து எப்பயுமே ஒரு 50 ml தண்ணி வயிற்றுல இருந்துகிட்டே, இறப்பையில இருந்துகிட்டே இருக்கணும். சிறிதளவு. அந்த சிறிதளவு தான் முதல் வேலை செய்யும். அந்த சிறிதளவு 6 மணி நேரத்துக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப தோராயமா 600 மில்லிங்கிற அப்போ ஒரு நாளைக்கு 1.2 இருந்தா போதும். இது தோராய கணக்கு. கூடலாம் குறைக்கலாம், அதெல்லாம் கவலை கிடையாது இல்லையா? அதிகமா போச்சுன்னா கை கால் நடுக்க வரும். அதிகமான போய் நுரையீரல் பிரச்சனை. உங்களுக்கு வந்து பசி தாக எதுவுமே இருக்க, சும்மா தின்னுட்டே இருக்கிறீங்க. பசிங்கிறது போலி. இந்த பசியே இருக்கக்கூடாதுங்கிறதான். ஆனா எப்போ நல்லா சுத்தமாயி நோயில நன்னாதுக்கு அப்புறம் தான் முழுமையாக காற்றில் நீர்ல இருந்து காட்டணும். அதெல்லாம் வந்து நோய் நல்லாயி அதுக்கப்புறம் தான் முன்னாடி செஞ்சு காட்டணும். அதே இப்ப தேவையில்லை. இப்ப உடம்ப கழுவுறதுக்கான உணவு பழக்கத்தை தற்காலிகமா மாற்றி வச்சிருக்கிறாங்க. நீங்க எப்ப வேணாலும் அந்த பழைய உணவு உண்டு பார்க்கலாம். 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு அந்த பழைய உணவு உண்டு பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம உடம்பு வந்து சைவ உணவுக்காக படைக்கப்பட்டது. வகுப்பு நடத்துறப்ப சத்தம் கிட்ட எதுவும் இருக்கப்படாது. சத்தம் இருந்தா என்ன பண்ணுவோம், நீங்க சும்மா காதுல போட்டு கேட்டுட்டு தான் இருக்கணும். எல்லாமே பதிவு பண்ணி யூடியூப்ல போட்டுருவேன். எல்லாமே பதிவு பண்ணி யூடியூப்ல போட்டிருப்பேன். நீங்க வகுப்பு எடுக்கிறப்ப 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடக்கும். சத்தமே இருக்கக்கூடாது. அப்ப தனியா உட்காந்து கேட்கணும். அதுபோக இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். வேற வழியே இல்லை. இவர் கடுமையான நோய். இது எல்லா நோய்க்கு இதுதான். புற்றுநோய்க்கு என்ன சும்மா சொல்றேன். 2016 டாக்டர் ஓசினோர் ஓஸ்மி, ஜப்பான் டாக்டர், அவர் தான் ஆராய்ச்சியாளர். அவர் சொன்னாரு, புற்றுநோய் வந்தவங்களுக்கு 16 மணி நேரம் வயிற்று ஓய்வு கொடுக்குறாரு. 16 மணி நேரம் ஓய்வு கொடுத்து உணவு சாப்பிட சொல்றாரு. அதுலயே புற்றுநோய் நல்லா போகும்னு சொல்றாரு. நீங்க அப்படி முயற்சி பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ணேன்னா 6 மணி நேரம் நீட்டிக்கிறேன். 6 மணி நேரம் ஒரு சுத்தப்படுத்துற உணவு, அப்புறம் 6 மணி நேரம் ஒரு சுத்தப்படுத்துற உணவு, சாயங்காலம் 6 மணிக்கு மேல எதுவுமே இல்லை. அப்புறம் நீர்பயிற்சி மட்டுமே தூங்க போற வரைக்கும். இப்ப இதுலயே வந்து இந்த இரவு 12 மணி நேரம் இருக்குது. நமக்கு அது ஓய்வு கொடுத்துடலாம். இரவு 12 இருந்து காலையில 6 மணி வரைக்கும், இரவு சாயங்காலம் 6ல இருந்து காலையில இருக்கு. அது 12 மணி நேரம். இடையில 5 மணி நேரம் நம்ம ஓய்வு கொடுக்கறோம் இல்லையா? அதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு 15-16 மணி நேரம் வந்துடும். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்க தானாவே இந்த உடம்பு இழைக்க ஆரம்பிக்கிறேன். உடம்பு இழைக்கிறப்ப ஏகமா கட்டி கரையிறப்ப உடம்பு கலைக்க ஆரம்பிக்கிறேன். எல்லாம் அந்த வலிகிலி எல்லாம் போயிடும். வலிகிலி, கைகால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாம் மெல்ல மெல்ல போயிட்டே இருக்கும். இப்ப நீங்க இப்ப கவனிங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்ப மட்டும் பல்லெல்லாம் வலிக்கிட்டு ஒரு 40 கிராம் அச்சு வெள்ளத்தை அச்சு வெள்ளம் இருக்கலாம், கருப்பட்டி இருக்கலாம், தேன் இருக்கலாம், எல்லாம் இருக்கணும். எல்லாமே இருக்கணும். பொரிகடலை வாங்கி வச்சுக்கோங்க. பொரிய கடலை எல்லாம் வாங்கி வச்சுக்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் எல்லாம் இருக்கணும். சராசரி உங்க வீட்டுல எல்லா சமையல் இருக்கணும். பொரிகடலை இருக்கணும். அப்புறம் கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் தேங்காய் இருக்கணும். அப்பப்போ சொல்லுவேன், மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருப்பேன். கட்டாயம் அவல் இருக்கணும். அவல், லேசான அவல், இந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். இயற்கை உணவுகள், ஏற்கனவே இயற்கை உணவுகள் பச்சைகள் எல்லாம் இருந்தது தான். சுத்தமான தண்ணி, அது ஆற்று தண்ணியே போதுமானது. ஆர்வ வாட்டர் போதுமானது. சுத்தமான காற்றோட்டமா இருக்கணும். பெரும்பாலும் காற்றோட்டம், சமையல் வாடகை அதெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த நாற்றமும் இருக்கக்கூடாது. தேவையில்லாம யாரு கூட இன்னைக்கு பேசக்கூடாது. யாரு கேட்டாலும் இது மனதிற்கான பயிற்சி, உடம்பை சுத்தம் செய்கிற ஆகாரம், அவ்வளவுதான். மனதுக்கான பயிற்சி, யோக மருத்துவம், உடம்பை சுத்தப்படுத்திட்டு வர்றேன், அவ்வளவுதான். மற்றபடி யாருக்கு, ஏன்னா இது யாரும் தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான். இந்த நோய் மட்டும் இல்ல. சொல்லுங்க கடைநிலா, உங்களுக்கு என்ன நோய், உங்களுக்கு யார் என்னென்ன சொன்னாங்க சொல்லுங்க. எனக்கு முடக்கவாதங்க ஐயா. முடக்கவாதம் மூட்டுக்கு எனக்கு அப்படியே இறுக்கமா பிடிச்சிடுச்சு. விரலெல்லாம் வீக்கா தான். இப்ப கூட விரல வீக்கமா இருக்கும் பாருங்க, காமிக்கிறேன் இருங்க.
இந்த விரல் வந்து வீக்கமா இருக்கும். முட்டி பெண்டா இருக்கும். நீட்ட முடியாது என்னால. இப்ப நான் 3 நாளா வந்து நீர் பயிற்சி மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். எந்த உணவும் போடல. நல்லா இருக்கேன் பாருங்க. உயிரோட தான் நான் இருக்கேன். வெறும் தண்ணி, தேவைப்பட்ட எலுமிச்சை சாறு, இல்ல 2 பேரிச்சம்பழம். இதுதான் நான் தின்னுட்டு வரேன். இன்னையோட 3வது நாள். ம். வேற எதுவுமே தெரியல. நல்லா குரல் நல்லா வருதுங்களா என்து? முகத்த பாருங்க என்னுடைய முகம். ஐயா உங்கள தான். ஆ சரி பார்த்துதான் பார்த்தேன். பாருங்க தெரியுதுங்களா? சரி. சத்தம் நல்லா வருதுங்களா என்னுடைய சத்தம்? முன்னெல்லாம் ஆ. சளி வந்து இங்க தொண்டையில அடைக்கும். என்னால பேச முடியாது சரியா காலையிலலாம். ம். வாய் வழியா சளி வந்துட்டே இருக்கும். ஒரு பேப்பரோ, கவரோ எடுத்து பக்கத்திலேயே வச்சுட்டு இருப்பேன். இப்ப அதுக்கு ம். அவசியமே இல்ல எனக்கு. 3 நாள் ஆகுது. நீங்க நம்புவீங்களா? வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன். 2 பேரிச்சம்பழம் தேவைப்பட்டா சாப்பிட்டுருக்கேன். நீங்க ஐயா சரி. சொன்னா சாப்பிடு, இல்லன்னா அப்படியே விட்டுடலான்னு இருக்கேன் இன்னைக்கும். ம். ஆமா. நேத்து வலிங்க வருது. கொஞ்ச நேரம் இருக்கு. காலையில கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்புறம் தானாவே போயிடுது. அது எப்படி போகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேன்து. 2, 3 நாளைக்கு ஃப்ரீயாவே இருக்கேன். நேத்து கொஞ்சம் வலி ம். பாதம் கடுமையா இருந்து. இன்னைக்கு கொஞ்சம் பரவால்ல. சரி பாதி குறைஞ்சிருக்கு. எந்த மருந்தும் இல்ல, ம். மாத்திரையும் கிடையாது. வெறும் நம்ம நீர்னால தான் இத பண்ணிட்டு இருக்கோம். அதனால தைரியமா இருங்க. எதுவா இருந்தாலும் ஐயாவ கேளுங்க. சொல்லுவாரு. ஆ ரைட்டு. சரிங்க ஐயா. பரமேஸ்வரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க அவங்களுக்கு? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அவர்ட்ட பேசுங்க. அவர் ஏதோ கட்டியான். ஏதோ கட்டின்னு வந்திருக்காரு அவ்வளவுதான். சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா எனக்கு 7 வருஷமா இடுப்பு வலி இருந்தது. இப்ப நான் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு 40 நாள் தான் ஆகுது. எனக்கு ஒரு 50% இடுப்பு வலி நல்லா இருக்கு. என்னால குடம் தூக்க முடியாது. வீடு கூட்ட முடியாது, ம். கழுவ முடியாது. வீடெல்லாம் கழுவிட்டு வரேன் நானு. துணி துவைக்கிறேன். எல்லா வேலையும் பார்க்கிறேன். எங்களுக்கு இந்த 7 வருஷமா எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனா எதுக்குமே சரியாகல. ஐயா கிட்ட யூடியூப்ல பார்த்துட்டு ஐயாவோட நீர் மருத்துவத்தினால தான் இப்ப நல்லா இருக்குங்க. இதுதான் உண்மை. எல்லாரும் கையில இருக்கிற சந்தோஷம். புத்தகத்தை காட்டுங்க. எல்லாம் கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? காட்டுங்க. எல்லாரும் கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? காட்டுங்க எல்லாரும். பரமேஸ்வரி ஐயா அந்த காட்டுங்க. காமிக்கிறேன் ஐயா. பாண்டிச்சேரி அரவாடி காட்டுங்க. ம். பன்னீர்செல்வம் கையில புத்தகத்தை காட்டுங்க. பன்னீர்செல்வம் கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? பாண்டிச்சேரி கையில அரவாடி கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? காட்டுங்க. கிளம்பினே கேட்டுக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் நேரா பிடிங்க. கலைநீலாம் நேரா பிடிங்க. இப்படி இன்னும் கொஞ்சம் நேரா பிடிங்க. எங்கேயோ இருக்கு பாருங்க. காட்டுறாங்க பாருங்க. இதெல்லாம் அவ்வளவுதான். போது விடுங்க. இந்த எல்லாரும் இதை படிக்கணும். இது நான் வந்து தற்காலிகம், இதுதான் நிரந்தரம். இந்த புத்தகத்தை படிச்சு இதன்படி சொல்றபடி கேட்டீங்கன்னா மரணமே வராது. அதெல்லாம் 100 ஆண்டுக்கு அப்புறம் மரணம் வரும். அதுவே தானாவே உயிர் போகும். இப்ப வந்து செயற்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. செயற்கை உணவு விட்டுறணும். அப்படியே செயற்கை விட்டுறணும். செயற்கை உணவு விடல அப்படின்னா ஆளை கொண்டு போடும். நீங்க தப்பிக்கவே முடியாது. இப்ப நான் தற்காலிகமா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதைத்தான் நீங்க தொடர்ந்து பண்ணணும். நீங்க எல்லாமே வந்து 3 நாள்லயே மாற்றம் தெரியும். இப்ப மார்பு புற்றுநோயின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அவங்க திருப்பூர் அம்மையார். அவங்க கரைய ஆரம்பிச்சிருச்சு. முதல் நாளே கரைய ஆரம்பிச்சு. அவங்க காணும். இவங்க லைன்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு கரைய ஆரம்பிச்சதுங்காட்டி வரலையாடு தெரியுது. நானும் கூப்பிட்டு பாக்குற காணும். ஆமா, இது இப்ப அசுத்தம். சக்கரை நோய் வந்தது 2 நாள்லயே அதுக்கு குணமாகி வந்தது. அதிகமா வந்து 200 மேல இருந்தது. அப்ப ஒரு ஐயா சொன்னதை பரிசுல ஒரு 2 நாள்லயே நல்ல மாற்றம் தெரிஞ்சு குறைஞ்சி வந்துடுச்சு ஐயா. இவங்களா ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு. பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு ஆச்சரியம். அவரே ஆச்சரியப்படுறாரு பாருங்க. அதெல்லாம் இல்ல. இதுல எல்லாருமே அரசு ஊழியருங்க. எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே. வேற அரவாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு பிபி இருந்தது. அது வந்து 2 நாளே சரியாயிடுது. நான் வந்தது எதுக்காகனா உணவு நீர் வந்து கடைசி வரைக்கும் உணவு இல்லாம இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஐயா. அதுக்கு ஐயா உள்ள வந்துடுறேன் ஐயா. அது வந்து இந்த 3 ட்ரீட்மெண்ட் வந்து நம்பிக்கையா இருங்க. ஒரு செலவு ஒன்றும் அதிகம் கிடையாது. உணவு நீர் உங்களுக்கு செலவே இருக்கு. 5000 வச்சிருந்தாலும் கையில தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு செலவே இருக்கு. இதுல வந்தீங்கன்னா உடம்பு கிளியரா ஆயிடும். நன்றி. இவர் வந்து இவங்களாம் வந்து வள்ளலாருடைய அன்பர்கள். வள்ளலாருடைய நண்பர். வள்ளலார் என்ன சொல்லுகிறார் என்பதை யாரும் புரிந்து கொள்ள முடியல. ஆனா பரிணாம அறிவியலும் வள்ளலார் சொல்றது ஒத்து போகுது. இதை கண்டுபிடிச்சதே வெங்கடேசன் தான். இவர் சிவில் இன்ஜினியர். இவருக்கு பல நோய் இருந்தது. நீங்க ஐயாவோட இதுல நீங்க இப்ப நீர் மருத்துவம் பண்ணீங்கன்னா நீங்க உயிருள்ள வரை நீங்க உங்க வாழ்க்கை பூரா நீங்களும் சரி உங்க குடும்பத்திலும் சரி இதை கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஊசியோ ஒரு மாத்திரையோ எதுவுமே போட தேவையில்லை. உடம்புல எல்லா வியாதியும் சரியாயிரும். வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஐயா சொல்ற காய்கறி கீரையை சாப்பிட்டாலே போதும். மருந்தடிக்காத காய்கறி கீரையை சாப்பிட்டாலே போதும். நமக்கு 1 மாசத்துல 50% குணமாயிரும். 6 மாசத்துல ஒரு கடுகளவு கூட உடம்புல எந்த வியாதியும் இல்லாம எல்லாமே சரியாயிரும். இது 100க்கு 100 உண்மையா எங்களோட அந்த 1 மாச அனுபவத்துல நாங்க சொல்றோம்.
நோயும் இல்ல, ஐயா ரொம்ப முதுமையும் இல்ல, பில்டப் பண்ணலாம் மரணமும் இல்லை. நினைச்சுக்காதீங்க. ஆமா. உண்மை இது, உண்மையான விஷயம். உண்மையான நீங்களும் டாக்டர் விஷயம். ஆயிடலாம், குடும்பத்துக்கே பாத்துக்கலாம். நன்றி. சரி எல்லாருமே படிச்சவங்க தான் இவங்க இருக்கிறவங்க, பூரா எல்லாமே படிச்சவங்க தான் இவங்க பேசுறவங்க எல்லாம். நம்ம தைரியமா வந்திருக்காங்க பாருங்க. இதனால நாங்களாம் நம்மளுக்கு ஒரு நோய் இல்ல, முதுமையும் வராது, மரணமும் இல்லை. கடைசி பேஜ்ல போட்டிருக்காங்க பாருங்க, படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி சரி, இப்ப வகுப்பு தொடங்கலாம். சரிங்க. நீங்க இப்ப நீர்பயிற்சி தொடங்குங்க. இப்ப நீங்க அந்த அச்சு வெல்லம் சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு, என்ன 11 மணிக்கு 12 மணிக்கு கொஞ்சோண்டு அவுள், கொஞ்சோண்டு பொரி, கொஞ்சோண்டு கடலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை, கொஞ்சோண்டு கேரட்டு, இதெல்லாம் போட்டு நல்லா சொரையை போட்டு, கலகல கொஞ்சம் உப்பு காரம் லேசாக போட்டு, அப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு கலக்கி இந்த பசியாக இருக்கிறப்ப சாப்பிட்ருங்க. நல்லா பசி அடங்கிடும். சரியா? அதுக்கப்புறம் அந்த நீரை மருந்தாக இருந்துட்டு போகும். சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணிக்கு வரும். இடையில எதாவது தேவைப்படுதுன்னா எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சுடுதண்ணியில் லேசான வெதுவெதுப்பான தண்ணியில் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிருங்க. ஒரு 150 மில்லி இருக்கலாம். அதில் வந்து எலுமிச்சை போட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க. தேன் கலந்து சாப்பிடுங்க. தேன் நல்லா ரொம்ப முக்கியமானது. தேனு கருப்பட்டி அச்சு வெல்லம் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும். தேனு கருப்பட்டி அச்சு வெல்லம் பொரி கடலை அவள் வேர்க்கடலை இதெல்லாம் பதிவாயிட்டு இருக்குது. இதெல்லாம் பதிவாயிட்டு இருக்குது. பதிவு யூடியூப்ல போட்டுருவோம். அப்படியே நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ண, இந்த லிங்கை பதிவு பண்ணி வச்சுக்கணும். இப்ப நான் இவங்க பேசுறதெல்லாம் பதிவாகுது. இதே சும்மா விளையாட்டுல இந்த ரெக்கார்ட் ஆகி யூடியூப்ல போட்டுருவேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்படியே கிடக்கும். இந்த 4 நாள் பயிற்சி வந்து ரொம்ப ஒரு 4 நாள் நீங்க வகுப்புல இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் வகுப்புல வெளியே அனுப்பிச்சிருவாங்க உங்களுக்கு. நீங்க மாணவரா செய்வீங்களா? எல்லாரும் மாணவர் பாருங்க. 10-12 பேர் இருக்காங்க. வேலைக்கு போறாங்க 4 பேர் தான் வந்திருக்காங்க. இல்லாட்டினா 10-12 பேர் வந்துருவாங்க. எல்லாம் மாணவர்கள். அதெல்லாம் வேற. அவங்க பூரா நோயா இருந்து மாறிட்டாங்க. நீ நோயே நமக்கு வேண்டாடா, நம்ம மருத்துவரா எதிர்காலத்துல இவங்க நினைச்சாங்கன்னு பிறகு சொல்லி தரலாம். இது வந்து எப்படின்னா, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா சேர்றீங்க, மருத்துவ மாணவராக செஞ்சு கடைசியில் ஆசிரியரா மாறி வைத்தியம் பார்க்குற அளவுக்கு அவங்க போகணும். அதே நோக்கமே. இது 7ஆம் பாடத்தில் சொல்லியாச்சு. எல்லாரும் இதை தொழில் செய்யுங்க, மருத்துவம் சொல்லிக் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ பயிற்சி தொடங்கிடுறீங்க. அந்த அச்சு வெல்லம் சாப்பிட்டு தொடங்கிட்டு ஒரு 12 இப்போ எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு தோராயமே சொல்கிறேன். 5 மணிக்கு எந்திரிச்சா ஒரு 11 மணிக்கு நீங்கள் இந்த பொரிகளை சாப்பிட்டுக்கலாம். ஒரு கலவையான பொரிகள். அதில் என்னென்ன சொல்லலாம், உங்களுக்கு என்ன வேணும் போட்டுக்கலாம். பொரி இருக்கலாம், அவள் இருக்கலாம், கொஞ்சோண்டு மிச்சர் இருக்கலாம். பொரி, அவள், மிச்சர், அப்புறம் வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் கொஞ்சோண்டு கேரட்டு, கொஞ்சோண்டு பீட்ரூட்டு, அப்புறம் கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு எல்லாம் போட்டு தேங்காய் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு, அப்புறம் கொஞ்சம் எல்லாரும் உப்பு காரம் போட்டு சாப்பிட்டு வயிறு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நீர்பயிற்சி பண்ணிட்டே போய் சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடும். அப்போ வந்து நிறைய உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி, நிறைய காய்கறி வச்சு ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம், ஒரு இட்லி வச்சுக்கலாம், ஒரு தோசை வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். அதோட இந்த காய்கறி வச்சு நல்லா காய்கறி நல்லா வணக்கிக்கணும். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு ஒரு சப்பாத்தி வச்சு ஃபுல்லாக ஒரு சாப்பிடணும். சப்பாத்தி மேலே இந்த பொரியல் வச்சுக்கிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, எண்ணெய், உப்பு, காரமெல்லாம் அளவாக போட்டுங்க. எந்த எண்ணெய் வேணும் போட்டுக்கலாம். நெய் போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம், கடலெண்ணெய் போட்டுக்கலாம், பாமாயில் போட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திங்க, சீக்கிரம் வெடிக்கு போகும். விளக்கெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் எப்பவுமே ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் எல்லாம் போட்டுக்குங்க. விளக்கெண்ணெய் தான் உடம்பு நான் வேகமாக எடுத்துட்டு வரும். சாப்பிடும் பொழுது எப்பவுமே எலுமிச்சை பழம் ஒரு டஜன் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். எப்போ சாப்பிட்டாலும் ஏதாவது உடம்பு சாப்பிட சொல்கிறப்போ, தினப்பொருள் சாப்பிட்றப்போ எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுதான் சாப்பிடணும். எப்போ ஏதாவது ஒரு போர் அடிக்குதா அப்படியே எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சுடுதண்ணி வச்சு கொஞ்சோண்டு டீ தூள் வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை, தேன் கலந்துக்கலாம். 150 மில்லி தண்ணியில் ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுட்டு நல்லா புளிப்பாக இருக்கும். அதில் தேன், சக்கரை, கருப்பட்டி ஏதோ ஒன்று கலந்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எப்பவுமே வயிற்றுல தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். 12 மணி நேரமும் தூங்க போற வரைக்கும் வயிற்றுல 50 மில்லி தண்ணி இருந்து கொண்டே இருக்க வேணும். அதுதான் கட்டாயம். திருப்பி சொல்லுங்க. உங்களை தான் சொல்றேன். 50 மில்லி அச்சு வெல்லம், தண்ணி 50 மில்லி தண்ணி, 50 மில்லி தண்ணி தூங்க போற வரைக்கும் எப்பவுமே வயிற்றுல 50 மில்லி தண்ணி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். திருப்பி சொல்லுங்க. 50 மில்லி தண்ணி இருந்து கொண்டே இருக்கணும். இங்க பிறைநிதல் சொல்லுங்க. 50 மில்லி தண்ணி இருந்து கொண்டே இருக்கணும் வயிற்றுல. போகும் வரை வயிற்றுல 50 மில்லி தண்ணி இருந்து கொண்டே இருக்காங்க. வயிற்றுல கேஸ் ஃபார்ம் ஆகும். தண்ணி இருந்துட்டே இருந்தாக்க வந்து உடம்பு வந்து சுத்தமாகும். 50 ml வந்து பண்ணணும். அப்புறம் அவர் என்ஜினியர் பாருங்க. அவர் பழனிவேல் வந்து என்ஜினியரா இருக்காரு, பில்டிங் என்ஜினியர். இதுல எல்லாருமே என்ஜினியர் தான். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரும் இன்ஜினியர் தான். குடும்பமே எல்லாம் இன்ஜினியர் குடும்பம் தான். இருக்கட்டும். சரி, இப்ப நான் என்ன மாநிலத்தை படிச்சேன் அதை மட்டும் பேசி இது போதும். அது அப்புறம் பேசிக்குவோம். மற்றெல்லாம் இந்த வீடியோ பாருங்க, இந்த தொகுப்பு பாருங்க.
சரி இன்ஜினியர் குடும்பம், டாக்டர் குடும்பம். எல்லாரும் மருத்துவர் குடும்பம். அவங்க பிள்ளைகளா எம்பிபிஎஸ் படிக்கிற பிள்ளைகளா இருக்காங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, எம்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க. புரியுதா? அவங்க நேரா வர்றதில்ல. ம் ஆனா இவங்களுக்கு தெரியும் என்ன பண்றேன்னு. எப்படி இருந்தாலும் யாரு வரமாட்டாங்கன்னா, மருந்தே கொடுக்கறவன் வரவே மாட்டான். மருந்து எவன் கொடுக்கறானோ அவன் மட்டும் இதுல வரமாட்டான். ஏன்னா இது வந்து சுத்தம், அது அசுத்தம். அது சுத்தத்துக்கு எதிரானது அசுத்தம். அசுத்தம் உள்ளவங்க யாரும் வரமாட்டாங்க. எங்க மருத்துவத்தை குடும்பத்தை சேர்ந்தவர் இருப்பாங்க. அவங்க பையன் வந்து ஆங்கில மருத்துவமா இருக்கலாம், அவங்க பையன் வந்து அலோபதி மருத்துவா இருக்கலாம், அவங்க பையன் வந்து சித்தா மருத்துவரா இருக்கலாம், ஹோமியோபதியா இருக்கலாம், இந்த நேச்சுரோபதியா இருக்கலாம். அவங்கள மருந்து கொடுக்குறவங்க அவங்க யாரும் இதில் வர மாட்டாங்க. ஆனா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள வர்றாங்க. ஏன்னா அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த மருத்துவர் கொடுக்கிற மருந்தினால் எது நல்லாகாது? அதுதான் உண்மை. இது பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் அடிப்படையில் மனதையும் உடலையும் சேர்த்து வைத்துதான் பயிற்சி பண்ணணும். இது வந்து மனதுக்கான மருத்துவம். நல்லா புரிஞ்சுக்குங்க, கண்டபடி உளரக்கூடாது. இது மனதுக்கான மருத்துவம். என்னது? மனம் தான் இங்க முக்கியம். ஆனா மனம் தவறான வழியில் போகக்கூடாது. இந்த போதைப் பொருளுக்கு போகவே கூடாது. போதைப் பொருளுக்கு போகக்கூடாது. எல்லாமே உப்பு தான். இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உபர்ப்பு, துவர்ப்பு, இந்த 6 சுவை எல்லாமே எவனும் எதையும் திங்க முடியாது. அத்தனையும் விட்டாகணும். படிப்படியா விட்டாகணும். ஆனா விருப்பப்படுகின்ற பொழுது எந்த உணவை அனுபவிக்கலாம். அதுல சைவத்துக்கும் அங்க வேறுபாடு இல்லை, அசைவத்துக்கும் வேறுபாடு இல்லை. அது மனம் விருப்பத்திற்காக நீங்க சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் அது ஆரோக்கியத்தோட சேர்த்தக்கூடாது. என்னது? மன விருப்பத்துக்கு எதை விட தின்னுக்கலாம். ஆனா எதோட சேர்த்தக்கூடாது? ஆரோக்கியத்தோட. ஆரோக்கியம் நினைச்சு நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க, அதனால சேர்ப்படி விழுந்துருக்கு. இது எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா இதுதான் பரிணாம அறிவியல். ஆகாரத்தை படிப்படியாக ஆகாரத்தை விட வேண்டும், சுவையும் விட வேண்டும். அப்போதான் உண்மையான ஆரோக்கியம் கிடைக்கும். 3 ஆரோக்கியம் கிடைக்கும். உடல் சம்பந்தமான நோய்கள் அத்தனையும் போயிடும். இயற்கையோடு தான் தொடர்பு வச்சுக்கணும். மற்ற யாரோட தொடர்பு வச்சுக்கணும், அவங்க உங்க இயற்கையோடு தொடர்பு இல்லாத அறிவுரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்னது? திருப்பி சொல்லுங்க. இயற்கையோடு தொடர்பு இல்லாதவர்களுடைய அறிவுரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க தான் முட்டாள். ஐயா, அப்புறம் நோய் வந்துதான் சாகணும் அவங்களோட அறிவுரை எல்லாம் கேட்டோம்னா. உங்க பேர் என்ன? கடலூர். ஐயா உங்களதான் கேக்குறாரு. சுரேஷ். உங்க பேர் சுரேஷ். உங்க தொலைபேசி நான் பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க தான் வரலாம். தேவைப்பட்டு உங்க துணைவியாரும் வரலாம். ஏன்னா அவங்க துணைவியாரும் கூடுதலா சேர்த்து விட்டுறாரு. 4 ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களும் வரட்டும். சுரேஷ், உங்க பேரு சுரேஷா? சரி. ஆமா சுரேஷ், நீங்க தான். உங்க தொலைபேசியில கூப்பிடுவேன். காலையில ஒரு தடவை கூப்பிடுவேன். இது பொதுவான வகுப்பு. இடையில நீங்க விருப்பப்பட்ட கூப்பிட்டு கேட்டுக்கலாம். ராத்திரி நீங்க 11 மணிக்கு கூப்பிட்டாலும் பதில் சொல்லுவேன். எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. எல்லாம் வரும். காய்ச்சல் வரும், தலைவலி வரும், வயிற்று வலி வரும், அந்த நோய் மாதிரி தோன்றி எல்லாம் பண்ணும். பண்ணித்தான் அது வந்து குணமாக்கும். அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பை சரி செய்வதற்கானது. நீங்க 16 மணி நேரம் ஓய்வு கொடுத்து நீங்க சைவ உணவு சாப்பிட்டுக்க. என்ன சைவ உணவு நீங்க சாப்பிட்டுக்கலாம். 8 தோசை தின்னாலும் சரி, 12 இட்லி தின்னாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. 16 மணி நேரம். அது நான் சொல்றேன், நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சொன்னது, நான் சொல்லல. 2016 புற்றுநோய் எப்படி கொள்வதுங்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த பசியுடலோடு இருந்தால், இந்த பசி உணவோடு இருக்கிறப்ப அப்பதான் அந்த என்ன ஆகுதுன்னா, அது வரைக்கும் ஓய்வே இல்லாத அந்த உடம்பானது அப்பதான் புதுசா அந்த ஒரு செல் என்ன பண்ணுதுன்னா நல்ல பாக்டீரியான்னு சொல்றாங்க. நீங்க தின்னுட்டே இருந்தீங்கன்னா 100 கோடி ஆண்டுகள் நல்ல பாக்டீரியா எந்திரிக்காது. அதான் அவர் கண்டுபிடிச்சார். நீங்க அதுதான் 6 மணி நேரம் ஓய்வு கொடுக்குறேன். 6 மணி நேரம் தண்ணியை தவிர எது அருந்தா இருந்தோம்னா உள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியா மேல எந்திரிச்சு சிங்க மாதிரி எந்திரிச்சு எந்தெந்த இடத்துல புற்றுநோய் காரணம் அத்தனை கிருமிகளை வேட்டையாடி தானே சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டு அது சிங்கம் வலிமையாக மாறிடும். இப்ப அவர் சொன்னாரு, இது 16 மணி நேரம் செஞ்சோம்னா இந்த மாதிரி விட்டு செஞ்சுட்டே வர சொல்றாரு. 16 மணி நேரத்துக்கு வரைக்கும் சாப்பிடுறது. இப்படித்தான் இந்த நோன்பு இருப்பாங்க. ரம்ஜான் நோன்பு பாத்தீங்கன்னா, காலையில ரம்ஜான் நோன்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த காலையில பார்த்து 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, ஏதோ ஒரு உணவு சாப்பிடுவாங்க. அந்தந்த நாட்டு பழக்கத்து மாதிரி பெரும்பாலும் கனி தான் சாப்பிடணும், பெரும்பாலும் அதான் சாப்பிடணும். விதி, பொதுவான விதி. அது நாடுக்கு மாறுது. எப்படியா இருந்துட்டு போட்டோம். அவங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 அல்லது 6:30 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 14.5 மணி நேரம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 மணி நேரம் ஓய்வு கொடுக்குறாங்க. எத்தனை மணி நேரம்? 15 மணி நேரம். 15 மணி நேரத்தில் இந்த மாதிரி அப்போ ஓய்வு கொடுக்குறப்ப இந்த புற்றுநோய் நல்லாகி விடுங்கன்னு சொல்லிட்டு நோபல் பரிசே வாங்கியாச்சு. ஆனால் இதை பற்றி ஏன் உங்க ரமேஷ், நீங்க வைத்தியம் பார்க்குற டாக்டர் ஏன் சொல்லல? சுரேஷ் ஐயா. சுரேஷா?
சுரேஷ் ஏன் இந்த 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 உலகம் பூரா உலகம் பூரா இந்த விஷயம் தெரியும், எல்லா டாக்டர்களும் தெரியும். புற்றுநோய்க்கு வந்து 16 மணி நேரம் ஓய்வு கொடுக்கும்னு வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து 16 மணி நேரம் கழிச்சு ஒரு சைவ உணவு சாப்பிட சொல்லி நோபல் பரிசா வாங்கியிருக்காங்க. இந்த அறிவுரையை ஏன் சுரேஷ் உங்க டாக்டர் சொல்லலைன்னு நான் கேட்கறேன். அதை பற்றி யாரும் சொல்லவே இல்லை. சொல்லதான் யாரும் சொல்ல, டாக்டர் யாரும் சொல்லவே இல்லை தான். நானும் கேட்கல, இதை அதை பற்றி எனக்கு தெரியாது. சரி, அவரு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அது கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் எப்படி தெரியாம போலாம் நான் கேட்கறேன். அறிவில்லை அந்த ஆளுக்கு. நோபல் பரிசு வேலை இல்லாம வாங்குறாங்க. மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. மருத்துவத்துக்கான நோபல் பரிசு நீங்க 16 மணி நேரம் வயிற்றுக்கு 16 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்டு நீங்க 16 மணி நேரம் கழிச்சு ஒரு உணவு சாப்பிட சொல்லி, அது பேர் ஆட்டோ பேக்கின் பேர். ஆட்டோ பேக்னா தன்னைத்தானே குணமாக்கி கொள்றதுன்னு பேரு. ஆட்டோ பேக்கி சுய மருத்துவம் சொல்றாரு. உடம்பு தனக்கு தானே கடவுளாக மாறி சுய மருத்துவமாக மாறி அந்த கேன்சர் கட்டிகளை, கேன்சர் நோய்களை பசி உடலாக இருக்கும் பொழுதுதான் அது வேலை செய்யும். என்னது வேலை செய்யும். இதெல்லாம் விடலாம் சொன்னாரு. பசியோட இருறான்னு சொல்லிட்டு போனாரு. எவன் கேட்கறான்? அப்ப பசி உடலாக இருக்கும் பொழுதுதான் அது என்ன, அந்த பசிங்கிறது உணர்வு. நீங்க பசிக்கு போய் என்ன பண்றீங்க, மன விரும்புறது தின்னு விட்டு போயிடுறீங்க. பசிக்கு காப்பி குடிச்சது யார் சொன்னாங்க? பசிக்கு காப்பி குடிச்சா நல்ல. பசிங்கிற நேரத்துல பசி என்பது அந்த கடுமையான வெப்பம், கடுமையான ஆசிட், அதை சாந்தப்படுத்துவதற்கு சிறிதளவு தண்ணீர் கேக்குது. என்னது தண்ணீர் கேக்குது. ஆனா அது நம்ம இதுவரைக்கும் இந்த 2000 வருஷம் எவனும் பண்ணல. இது 2000 ஆண்டுகளாக இருந்ததுதான். பொழிப்புரை தப்பா போச்சு, சொல்லிக் கொடுக்கணும் தப்பா சொல்லிட்டேன். நான் வந்து நீங்க நான் கடைப்பிடிக்கிறதே இல்லையோ, இப்ப நான் கடைப்பிடிக்காது பரவாயில்ல. ஆனா இந்த புத்தகத்தில் இருக்கிற உண்மையை நான் சொல்லிடணும். உங்களுக்கு தெரியாம நான் சாராயம் குடிப்பேன், உங்களுக்கு தெரியும் பிரியாணி திம்பா, அது சொந்த விருப்பம். ஆனால் இந்த புத்தகம் என்ன சொல்லுது நான் பார்த்து நான் வந்து நோயை குணமாக்கி இருக்கேன். இந்த நன்றி கடன் 25 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நேரடியா இந்த இவருடைய சான்று நான் ஒரே ஆள் தான், வேற யாரு கிடையாது. 33வது தலைப்பு எடுத்து பாருங்க. 33வது பாடத்தில் நான் இருப்பேன். 33வது பாடம் 3 எடுத்து பாருங்க. 33வது பாடத்தில் நான் இருப்பேன். நான் மட்டும்தான் இருப்பேன். இன்னொருத்தர் யாரோ இருப்பாரு, அவருக்கு தொடர்பு கிடையாது. அவர் எங்கிட்ட சும்மா போன்ல போட்டு பேசுவார். நான் மட்டும்தான் இருப்பேன். புரியுதா? அவருக்கு தெரிஞ்சு போச்சு நான் செய்வேன்னு அவருக்கு தெரியுது. அவர் என்னை கேட்டு சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி மருத்துவர்கள் வந்துட்டான்னு அவர் போட்டிருக்காரு. இதைத்தான் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இது உலகத்துல நான் ஒருத்தன் தான் நீர் மருத்துவம் சொல்லித்தரேன். நான் பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது ஒரேயால் நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் பல ஆண்டை இருந்துட்டு வந்தது. தேவாரம், திருவாசகம் அவங்க பாண்டவங்க, அதுக்கப்புறம் திருவள்ளுவர், திருமூலர், தொல்காப்பியம், மயன் வரைக்கும் போகும். நம்ம உணவு பழக்கம் இதெல்லாம் வந்து செயற்கை உணவு பழக்கம். அதனாலதான் இந்த டாக்டருக்கு சொல்ல மறுக்கிறானுங்க. ஏன்னா ஒன்னா அவனுக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு மருத்துவர்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது? 2026 இன்னைக்கு ஆகஸ்ட் 22 8வது மாதம் இந்த காலையில் 7:30 மணிக்கு என்ன புதுசா மருத்துவத்துல கண்டுபிடிக்கிறான்னு அவன் தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் மருத்துவன். அது தெரியாம உனக்கு என்ன வயதுக்கு வெங்காயம் பார்த்துட்டு இருக்க? சரி, கீமோதெரபி கொடுத்தா நல்லாகுன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க யாராவது? கீமோதெரபி கொடுத்து 100 பேருக்கு கீமோதெரபி கொடுக்குறாங்க. 100 பேர் எவனாச்சும் புடைச்சிருக்கானா? இல்லையா, எல்லாம் இறந்துடுறாங்க ஐயா. சுரேஷ் பதில் சொல்லுங்க. இப்பதான் கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ரொம்ப முடியாம போயிடுச்சு உடம்புலாம். நான் என்ன கேட்கறேன்னா, கீமோதெரபி 100 பேருக்கு கொடுத்து 100 பேர் புடைச்சிருக்காங்க. உலகத்துல சான்று இருக்குது? எங்கேயாவது உலகத்துல சான்று இருக்குதா? ஆதாரம் இருக்கா? இல்ல. அப்ப ஏன் நம்புறீங்கன்னா உங்களை என்ன பண்ணிட்டான்னு தெரியுமா? கீமோதெரபி கொடுத்து மெல்ல மெல்ல கொல்ல போறான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். என்னது மெல்ல மெல்ல கொல்ல போறாங்க. ஏன்னா அவனுக்கு கொல்றதுக்கு அவனுக்கு கொல்லுவதற்கு அதிகாரம் இருக்குது. கொல்லுவதற்கு கீமோதெரபி ஐயா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கிட்டு கடைசியில முடியாது அப்படின்றாங்க ஐயா. கடைசியில என்ன சொல்லுவாங்க? குணமாக்க முடியாது, இந்த ஒரு 10 நாளைக்கு தான் இருப்பாரு, ஒரு மாசத்துக்கு தான் இருப்பாரு. எங்க வீட்டு பக்கத்துல 2-3 பேருக்கு அந்த மாதிரிதான் ஆச்சு. ஆக இது வந்து என்னன்னா, இது வந்து நம்ம மருந்தையோ மாத்திரையோ குறை சொல்றது கிடையாது. மருந்துகள், மாத்திரைகள் நோய்களை குணமாக்குவதை போல பக்க விளைவை அழுத்தி வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்கும். இப்ப நோய் வந்துட்டு பக்க விளைவு தான் நிறைய வரும், சைடு எஃபெக்ட். நீங்க இந்த சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 12 மாத்திரை கொடுப்பான். அது என்ன பண்ணும்னா நல்லாக்கிற மாதிரி போய் நோய்கள் அதிகமாகிட்டே போயிடும். நீங்க ஏதோ ஒண்ணுக்கு மருந்து சாப்பிடுவீங்க, பக்க விளைவு 15 பக்க விளைவும். அப்ப 15 பக்க விளைவுக்கு மாத்திரை சாப்பிடுவீங்க, அதெல்லாம் பல நோய்களா மாறிடும். அப்ப இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்ட மாத்திரை எடுத்தாங்க, அது உங்களை கொண்டு போடும். அப்ப இந்த ஓல்டு மெடிசின் எடுக்கணும். நீங்க சாப்பிட்றீங்க வர ஸ்டார்ச், மாவு சத்து, அது நாக்கில் வெள்ளையா வந்து படியும். வெந்தது வேகாதது இதெல்லாம் அது வந்து படியும். இந்த ஸ்டார்ச் கொழுப்பா மாறி இருக்கும், அதுதான் உங்களை போட்டு சாப்பிடிக்குது. அது இறைச்சி நல்லா சாப்பிட்டுருக்கிறீங்க.
இறைச்சி சாப்பிட்டுக்கிறீங்க, வேற என்ன சாப்பிட்டீங்க? எல்லாம் போதைப் பொருள், எல்லாம் எல்லாமே போதை தான். இது சொல்லவே தேவையில்லை. எல்லாரும் குடியும் கூத்தும் அடிக்காதவங்க எவனும் கிடையாது. போய் சிக்கிக்கிறீங்க. அப்ப ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப நாம் இதை வந்து சுத்தப்படுத்துகின்ற பொழுது படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும். சரியா? அப்புறம் மற்றபடி தனிப்பட்ட முறையில் பேசுங்க, பாருங்க, எதை சந்தேகம் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்களே கூப்பிடுறேன். இப்ப நம்ம ஒழுக்கத்தை பத்தி படிச்சோம். நீ தினமா இரவு என்னமா படிச்சோம்? இந்த ஒழுக்கத்தை படுத்த இன்னொருக்கா பாத்திரலாமா? கீழே எடுத்து வாங்க. அதாவது உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனித குழந்தையும் கீழ்கண்ட 5 நிலைகளை தாண்ட வேண்டும். பாருங்க, இப்ப எல்லாரும் உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு சேர்ந்ததான் சொல்றாரு. கீழே எத்தனை 209 பக்கம் கீழே படிங்க. இப்போது நாம் ஒழுக்கம் என்பதை பரிணாம வளர்ச்சி என்ற எடுத்துக்கொண்டு ஆராய்வோம். உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனித குழந்தை நம்ம தான் கீழ்கண்ட 5 நிலைகளை தாண்ட வேண்டும். படிங்க, 5 நிலைகளை தாண்ட வேண்டும். அது ஒண்ணா படிங்க. ஒண்ணு படிங்க. குழந்தை பருவம் நான் வெஜிடேரியன். எல்லா மனித குழந்தைகளுக்கும் சில மதங்களாவது அசைவமாகத்தான் இருந்தாக வேண்டும். போது இது என்ன சொல்ல? இருங்க ஒண்ணு மட்டும் படிங்க. எல்லாரும் படிக்க சொல்லலாம். இதை போட்டு எப்படிங்க அந்த ஒண்ணு என்ன இருக்கா படிங்க. கடையில ஒண்ணு படிங்க. குழந்தை பருவம் நான் வெஜிடேரியன். எல்லா மனித குழந்தைகளும் சில மாதங்களாவது அசைவமாகத்தான் இருந்தாக வேண்டும். என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க. இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பன்னீர்செல்வம் சொல்லுங்க. குழந்தை பிறகுறப்ப அம்மாவுடைய தாய்ப்பால் தான் குடிக்கிறோம். அம்மாவோட தாய்ப்பால் அசைவமா தானே இருக்கு ஐயா. ஆமா, அதுதான் உண்மை. அதனால அசைவமாகத்தான் இருப்போம் நம்ம குழந்தையாக இருக்கிற வரைக்கும். ரைட். 2வது யார் படிக்கிறீங்க? 2வது படிங்க. பெரியவர்கள் படிங்க. 2வது படிங்க. பிறகு மனிதன் வெஜிடேரியன் சைவமாக மாற இடம் உண்டு. இது என்ன மாற வேண்டும்? மாற இடம் உண்டு, மாற வேண்டும் சொல்றாரு. இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க ஐயா? இடம் உண்டுன்னா என்ன ஐயா? அது இடம் உண்டுன்னா வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இடம் இல்லைன்னா வாய்ப்பு இருக்கு. நீங்க சைவமா இருக்கு, அசைவமா தான் இருக்கிறீங்க. சைவமாக மாற வேண்டும், அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்களே, நீ சைவமா மாறு அப்படின்னு சொல்லவே இல்லை. சைவமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னது வாய்ப்பு இருக்கிறது? 2வது பாயிண்ட் இன்னொருக்கா படிங்க. பிறநூல் படிங்க, விளக்கமா சொல்லுங்க. படிங்க, பிறநூல் படிங்க. 2வது விஷயத்தை படிங்க. பரமேஸ்வரி படிங்க. பிறகு மனிதன் வெஜிடேரியன் ஆக மாற இடம் உண்டு, மாற வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தமா ஐயா? மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்ம தான் மாறிக்கணும். கலையில 3வது பாயிண்ட் படிங்க. நீங்க 3வது படிங்க. நீர் உணவு முறை உடல் தேவையான அளவு வளர்ந்த பின் தக்க பயிற்சியின் மூலம் நீர் உணவு முறைக்கு வர முடியும். சரியான பயிற்சி எடுத்த இந்த உணவுக்கு ஐயா சரியான பயிற்சி எடுத்த பிறகுதான் இந்த நீர் உணவு முறைக்கு வர வேண்டும். அப்ப எடுத்தனே வர முடியாது. ஆமா, வர முடியாது. அப்ப அந்த நீரு இந்த காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தி உடம்பெல்லாம் நோயெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் நீர்ல இருந்து பார்க்கலாம். முழு பட்னி போடவே கூடாது. முழு பட்னி போடக்கூடாது. 4வது பாயிண்ட் யார் படிக்கிறீங்க? பரமேஸ்வரி நீங்க படிங்க. 4வது விஷயம் படிங்க. காற்றிலேயே வாழும் முறை. திருமூலர் கூறியுள்ள பிராணாயாம முறையினால் காற்றில் வாழும் நிலையை அடைய முடியும். இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க பரமேஸ்வரி? ஐயா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளால திருமூலர் சொன்ன மாதிரி பிராணாயாம முறையினால் காற்றில் வாழ முடியும். நம்மளால அதாவது நிலையை அடைய முடியும். பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி கிடையாது, சுவாசத்திலேயே வாழ்றதுன்னு அர்த்தம். அதாவது பிராணன் என்பது விண்வெளிதான். பிராணன் என்பது எங்கிருந்து தொடங்குது? விண்வெளியில இருந்து பிராணன் வருது, விண்வெளியில இருந்தா உயிர் வருது, விண்வெளியில இருந்து ஆற்றல் வருது. அது வந்து எங்கிருந்து இறங்கிக்குது? நம்ம உடம்புல இறங்கிக்குது. அப்ப இந்த விண்வெளிதான் மனித குழந்தையாக மாறி இருக்கிறது. அப்ப விண்வெளி ஆற்றல தான் நீங்க வாழணும். அப்ப இயற்கை ஆற்றல வாழணும். இயற்கை உணவு வேற. இயற்கை உணவு சுத்தப்படுத்துவதற்கு. சுரேஷ் தான் உங்க பேரு. உணவு என்பது சுத்தப்படுத்துறதாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க சுத்தம் இல்லாத உணவு தின்னு போட்டீங்க, தின்னுகாட்டி அது உள்ள கொழுப்பா மாறி. இப்ப சுத்தப்படுத்துற உணவை சாப்பிடும் பொழுது ஏற்கனவே அசுத்தமா இருந்த மாவு பூரா கரைஞ்சி 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 வெளிவரும். அப்படி கரைஞ்சி வர்றப்போ பழைய மருந்து உடனடியே எடுத்தாகணும். 6 மாசத்துக்குள்ள நீங்க சாப்பிட்ட மருந்து, மாத்திரை, ஸ்டீராய்டு எல்லாத்தையும் கரைச்சி எடுக்கலைன்னா அது உங்களை கொண்டு போடும். இத மாத கணக்கில் நீர் பயிற்சி பண்ண பிறகுதான் கடைசி சுத்தம் ஏற்படும். மாத கணக்கில் நீர் பயிற்சி பண்ணி
மாத கணக்கில் காய்கறி பயிற்சி பண்ணி இடைவெளி விட்டு முழுப்பட்டு போடாம காய்கறி பயிற்சி நீர் பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா உடம்பு மெல்ல மெல்ல மாறிடும். நீங்க 2வது நாள்ல அல்லது 3வது நாள் அதிகபட்சம் 70 பிரிவுல சத்தமும் வரல, ஒண்ணும் வரல. போன் அவுட் ஆஃப் ஆர்டர். இல்லைங்க ஐயா, அடுத்த பாயிண்ட் படிக்கவையா? படிங்க. உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் காற்றையும் மறுத்து நிர்விகல்ப சமாதி என்ற நிலையில் தம் விருப்பப்படி பூரணத்தை அடைந்து நிலைக்க முடியும். சுமார் 100 வருடங்களில் மனித பிறவிகள் ஆணும் பெண்ணும் மேற்படி வளர்ச்சியை முடிக்க வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது. இன்னொருக்க படிங்க. அந்த 5வது விஷயத்தை இன்னொருக்க படிங்க. பிறகு உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் காற்றையும் மறுத்து விடலாம். காற்றையும் மறுத்தரலாம். அப்ப காற்றை மறுத்த சுவாசத்தை நிறுத்தி உள்ளேயே அந்த உள்கும்பகம் சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியம். அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறேன். உள்கும்பகம் ஒண்ணு இருக்கு, வெளிக்கும்பகம் ஒண்ணு இருக்கு. அதாவது வெளியே காற்று நிறுத்துதல், உள்ளே காற்று நிறுத்தல் பேரு. அப்படி செய்ய 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 உங்க உடம்பு பரிணாமத்துல உச்சக்கட்டத்தை போய் சுவாசத்தை தானாவே நிறுத்திடும். சுவாசத்தை நிறுத்திக்கிட்டு உள்ளேயே சுழண்டு இருக்கும். இது எப்படி நம்ம வந்து இந்த இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேராமேக்னெட், இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? இது எப்படி வந்து உள்ளேயே சொல்லிட்டு தனக்கான சக்தி உற்பத்தி பண்ணது இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். இதுதான் எதிர்காலத்துல நோபல் பரிசு வரக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? அந்த மாதிரி உடம்பு என்னவா மாறிக்குதுன்னா உள்ளேயே குட்டி பிரபஞ்சமா மாறிக்கும். அப்ப இந்த அளவுக்கு நீங்க அகத்தூய்மை பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்க மேன்மையா போய் இயற்கையோடு தானா சாவு வர்றதான் அது விரும்புது. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? மனம்ங்கிற தவறான முடிவிலையும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து சாதாரண உணவு தின்னுட்டு இடையில மாற்றிட்டு சாக போறீங்க. இப்ப இயற்கை இந்த சாதாரண உணவை விரும்பவே இல்லை. அதுக்குதான் பஞ்சபூதம் வச்சிருக்கு. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண்ணுன்னு வச்சிருக்குது. இதெல்லாம் ஆற்றல் தான். ஆனா மண்ணிலிருந்து வரக்கூடிய எந்த உணவை சாப்பிட்டாலும் அது விஷ உடலாக மாறிவிடும். ஆனா அதுக்காக சாப்பிட நாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிறோம். இன்னொருக்கா சொல்லுங்க பரமேஸ்வரி. நம்மளை நாமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் மாதிரி மருந்தடிச்ச காய்கறி, பொழுதுனிக்கும் மாவு சத்து எல்லாம் சாப்பிட்டு நம்மளை நாமே அழிச்சுக்கிறோம் ஐயா. நமக்கு நாமே நோயை உற்பத்தி பண்ணிக்கிறோம். பாத்தீங்களா? எல்லாம் பொம்பளைங்க பேசுறாங்க. சமையல் பண்ணி சமையல் கடைங்கிறதான் பேசுறாங்க. எல்லாரும் பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்காங்க. எல்லாம் சமையல மிகப்பெரிய ஆளுங்க. எல்லாமே கணவனுக்கு நல்ல சுவையா சமைச்சு போட்டவங்க அவங்க பேசுறாங்க. புரியுதா? இதே மாதிரி உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு சமைச்சு போட்டிருக்காங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் விட்டு வாங்குன்னு வாங்குறீங்க. எல்லா ஆம்பளையும் பண்ற அக்குறு என்னங்கன்னா வீட்டுல இருக்கிறத 10 சொல்லிட்டு கடையில இருக்கிறத தின்னுட்டு மேய்ஞ்சிட்டு வர்றது. பொம்பளை வீட்டுல செஞ்சு வச்சிருந்தா கூட அதை அப்படியே போட்டுறது. இவன் கண்டபடி ஊர்ல மேய்ஞ்சிட்டு வர்றது. எப்படி ஊரை மேய போயிட்டுன்னு சொல்ற மாதிரி ஆம்பளை என்ன பண்றானுங்க? கடையில போய் ஊரை மேய்ஞ்சிட்டு வர்றது. ஊரை மேய்ச்சி நோயை வாங்கிட்டு வந்துடுறது. கடைசியில பொண்டாட்டி போட்டு ஏத்துன்னு ஏத்துறது. புரியுதா? யார் தப்பு பண்றாங்கன்னு புரியுதா? யார் தப்பு பண்ணிருக்கிறீங்க? நம்ம தான் தப்பு பண்ணிக்கிறோம். இதுல பெரும்பாலும் ஆண்கள் பண்ற தப்பு இருக்கு. அவங்கள போட்டு எறியணும் அந்த இடத்துல. எல்லாம் தின்னு அதே நேரத்துல இந்த நோயை எப்படி இயற்கை முறையில குணமாக்குறது சொல்லி தர்றதும் இல்லை. சொல்லித்தரே அவன் வியாபாரம் போச்சு. எனக்கு வியாபாரமே கிடையாது. நீ விருப்பம் கத்துட்டு போயான்னு சொல்லி சொல்லிதற்கு ஆளு கிடையாது. இந்தியாவில நான் ஒருத்தன், உலகத்துல நான் ஒரே ஆள்தான் இருக்கேன் போராடிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு உணவு பழக்கத்துக்கு நேர் எதிரானது. அதனால எவனும் வரமாட்டானுங்க. என்னது தெரியும் எனக்கு. 9000 வீடியோ போட்டிருக்கானுங்க. நேரம் எனக்கு 1 கோடி பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கணும். 9000 வீடியோ போட்டிருக்கேன். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும். வெறும் 5000 பேர்த்த கூட தாண்டல. வீடியோ 9000 வீடியோ இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணவன் வெறும் 5000 கூட தாண்டல. இந்த லட்சம் இருக்குன்னு பாருங்க. என்னது ஒரு மக்கள் பூரா உணவுக்கு அடிமை ஆயிட்டாங்க ஐயா. அதான் காரணம். சொல்லுங்க. ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க ஐயா. ஆகையினாலதான் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. சரிம்மா, முடிச்சுக்கலாம். அப்ப உறுதியான தவ பழிவை பெற்றவர்கள் காற்றையும் மறுத்து நிர்வகல்ப சமாதினா நிர்வகல்பம்னா எந்த குற்றமும் இல்லாமல் சமாதி அடைதல்னு பேரு. அது எங்க? அது வந்து உச்சிக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த ஓட்டையின் வழியாக அந்த மேக்னெட், அதாவது இந்த டயா மேக்னெட், நம்ம வந்து பேரா மேக்னெட் இருக்கிற விஷ உப்புக்களால் அடிமைப்பட்டிருக்கிறோம். அப்போ உடம்பு டயா மேக்னெட்டாக மாறி விடுகிறது. அப்போ ஒன்னா அந்த இடத்துல மிதக்கணும், அல்லது நோய் நீங்கணும், அல்லது தானாகவே நீ வாழ்ந்தது போதுன்னு முடிவு பண்ணிட்டு அந்த டயா மேக்னெட்டு விடுதலை பெற்று எங்க போய் சேர்ந்துருது? விண்வெளியில் போய் சேர்ந்துருது. இது வந்து இயற்கை விரும்புகிறது. அதான் விஷயமே சொல்லி முடிக்க போறேன். அப்ப உறுதியான தவ வாழ்க்கை பெற்றவர்கள் காற்றையும் மறுத்து நிர்வகல்ப சமாதி என்ற நிலையில்
நம் விருப்பப்படி நீங்க விரும்பினாதான் போகும். எப்ப போகும் தெரியுமா? நீங்க எப்ப உயிர் போலான்னு நினைக்கிறீங்களோ அப்ப அது போகும். அப்ப அந்த அளவுக்கு உடம்பு சுத்தமாயிட்டே வரணும். ஆனா நீங்க எப்படி இருந்தாலும் நோயில செத்தாகணும் அல்லது சமாதியில போயாகணும். ஒண்ணு இயற்கை சாவு அல்லது செயற்கை சாவு, ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? செயற்கையே சாக போறீங்களா அல்லது இயற்கையே சாக போறீங்களா? சொல்லுங்க. ஐயா, செயற்கையா செத்தோம்னா மறுபிறவி உண்டு. இயற்கையா செத்தோம்னா மறுபிறவி கிடையாது. என்ன சுரேஷ் புரியுதா? இயற்கை சாவுதாயா நமக்கு வேணும். சுரேஷுக்கு புரிஞ்சா சரி. நோய் வந்து சாகக்கூடாது அப்படிங்கறதா. நோய் எதனால வருது? நீ வந்து இயற்கைக்கு மாறான உணவு தின்னுருக்கிற. ஏன் காரணம்? மனம் விரும்புது. இப்ப உப்பு 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 திங்கிறீங்க, சரி. காரம் திங்கிறீங்க, சரி. இனிப்பு திங்கிறீங்க, சரி. உவர்ப்பு துவர்ப்பு காப்பி எல்லாம் குடிக்கிறீங்க. இந்த உடம்பு கேட்டுச்சா உங்க மனசு கேக்குதா சுரேஷ்? மனசு கேக்குது. வாய் ருசி அங்கதானே இருக்குது. வாய் ருசிங்கிறது 5ஆம் அறிவு. வாய் ருசிங்கிறது 5ஆம் அறிவு. உங்களுக்கு எத்தனாம் அறிவு இருக்குது? இயற்கையில 6ஆம் அறிவு இருக்குதா இல்லையா? உங்களுக்கு எத்தனாம் அறிவு இருக்கு? 6 அறிவு. 6 அறிவுன்னு என்ன இருக்கு? 6 அறிவுன்னு என்ன? நம்ம என்ன சொல்றோம்? 6 அறிவு என்ன சொல்றோம்? 6 அறிவு என்னன்னு சொல்றோம் நாம? 6 அறிவுக்கு என்னங்க நம்ம பேர் வச்சிருக்கோம் நாம? இயற்கையில என்ன 5ஆம் அறிவு இருக்குது. 6ஆம் அறிவுக்கு என்ன பேரு? ஐயா, வாய் ருசி. மனிதன் ஐயா. 6ஆம் அறிவுக்கு என்ன பேரு? யாருங்க பகுத்தறிவு? இருங்க, யார பகுத்தறிவுன்னு சொன்னீங்களா? யாரு? இருங்க, அவங்க சொல்ற எங்க பகுத்தறிவுன்னு சொல்ல தெரியாம இருந்து என்ன அர்த்தம்? பகுத்தறிவு படான வரணும். 6ஆம் அறிவுக்கு பேரு பகுத்தறிவுன்னு பேரு. 5ஆம் அறிவு வாய் ருசி. நீங்க பகுத்தறிவு வைத்துக் கொண்டு ஏன் வாய் ருசி கேள்வி கேட்கலன்னு கேக்குறேன். 7ஆம் அறிவு வந்து இயற்கையோட தொடர்பு வைத்துக் கொள்ளுது. இப்ப 6ஆம் அறிவு பகுத்தறிவு. பகுத்தறிவு எங்க பள்ளிக்கூடத்துல கிடைக்கிறது இல்ல. நீ எங்க தமிழ் படிச்சாலும் வராது, இங்கிலீஷ் படிச்சாலும் வராது, 8000 மொழி படிச்சாலும் வராது, அமெரிக்க படம் வராது. பகுத்தறிவு இயற்கையா இருக்கிறது. பிறக்கிறப்ப 5 அறிவு தான், பிற்பாடு 6ஆம் அறிவு வளர்கிறது. அந்த 6ஆம் அறிவு பேரு பகுத்தறிவின் பேரு. அதுக்கு பேர் ரேஷனல் நாலேஜின் பேரு. ரேஷனல் நாலேஜ்னா பகுத்து பார்க்கிற அறிவின் பேரு. அப்ப 5ஆம் அறிவு வாய் ருசியை நீ 6ஆம் அறிவு அறிவின் மூலமாக எதிர்த்து கேள்வி எதுக்கடா இந்த ருசின்னு கேட்கணும். நீங்க ருசியை கேட்கறதுனால ருசி தான் நல்லா இருக்குது இல்ல. ருசி என்பது திங்கிறப்ப நேர மனதுக்கு போயிருது. அப்ப திங்க திங்க மனம் விரும்புது, உடம்பு கெட்டு போகுது. மனம் விரும்புகிறது. யார கொலை பண்றீங்க? உங்க உயிரை நீங்க கொலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. மனம் ஜெயிச்சு மனம் என்ன பண்ணிடுறோம்? இப்ப பாருங்க, மனம் தடுமாறும் பாருங்க. இப்ப பாருங்க, பட்டாத எங்கிட்ட சிக்கிடுது இல்ல, சிக்கிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க எங்க மாறுறீங்க? இப்ப துன்பம் வந்து நீங்க இன்னைக்கு சாதாரண இப்ப எல்லாம் கோடிக்கணக்கானவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, தின்னு கொளுத்துட்டு தான் இருக்கிறான். எப்ப ரிப்பேர் ஆகுதோ அப்பதான் இங்க வருவான். இப்போ நல்ல உணர்வு இருக்கிறப்ப வந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இப்ப அழுகி போய் சுரேஷ் எங்க வந்துட்டாருன்னா நான் சொல்ல, இதே நீங்க சாதாரண யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா போடா வெண்ணேன்னு போயிட்டே இருப்ப. இப்ப இவங்க எல்லாருமே இருக்காங்க, இவங்க குடும்பமும் எல்லாம் இவங்க பாக்குறாங்க. இவங்க நடக்கிற நடத்தை யாரும் பின்பற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்க உணர்த்தியில் இருக்கிறாங்க, நல்லா தின்னு தின்னு கொளுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் அப்படித்தான். இப்ப கெட்டு போய் இவர் வழியில சாவு நிரந்தரம் ஆயிடுச்சுடா, உறுதி ஆயிடுச்சுடா அப்படின்னு தெரிஞ்சு போய் இவர் வழியெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, இதுக்கு வந்துட்டீங்க. இப்படித்தான் எல்லாருமே. ஒருத்தர் கூட உணர்ந்து யாரும் வந்தது கிடையாது. ஒருத்தரும் கூட பரமேஸ்வரி கிடையாது, பிறனுடையது கிடையாது, பன்னீர்செல்வம் கிடையாது, கலைஞர் கிடையாது, பழனிவேலும் கிடையாது. எல்லாரும் இன்ஜினியர் குடும்பம் தான். டாக்டர், இன்ஜினியர், ஆடிட்டர் இப்படித்தான் இருக்காங்க எல்லாரும். எல்லாம் கெட்டி குட்டிச்சராகி இவர் வழியில நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனால் இயற்கையில எப்படி பல்லு வளர்க்குறோமோ, எப்ப ஒரு குழந்தை பல்லு வளர்க்குது இல்லையா, அதே மாதிரி வயது வந்த ஆண் பெண் அது 15 வயசு இருக்கலாம், 16 வயசு இருக்கலாம். வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பயிற்சியை செய்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு 6 மாசம் செஞ்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் நீங்க சாதாரண உணவுக்கு போகலாம். அது உங்க உணவு பழக்கத்தை நீங்க போய்க்கலாம். அது உணவு பழக்கமே தவிர ஆரோக்கியம் கிடையாது. அதனால எவனும் உணவு பழத்தை பேச மாட்டான். அப்போ நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்று நீங்க கத்திருக்கலாம். நீங்க கத்திருக்கிறதும் செய்யறதும் ஒரே நேரத்தில் இருக்கணும் அவசியம் இல்லை. கத்து வைத்துக் கொண்டு தேவைப்படும் பொழுது பயன்படுத்தலாம். கற்றுக்கொண்டு தேவைப்படும் பொழுது அந்த அறிவு வந்தா தான் நம்ம வாழ முடியும். மீண்டும் நம்ம இடையில நான் மன்றோன்னு கூப்பிடுறேன். அப்படி சந்தேகம் மாதிரி என்னை கூப்பிடுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். சரியா? 11 மணிக்கு கூப்பிடுங்க சுரேஷ், நான் பேசுறேன். நன்றி. தேவையா இருந்தா கூப்பிடுங்க, நான் கூப்பிடுறேன்.